Lagrange's mean value theorem. Let f be a function defined on closed interval a comma b such that இந்த f அப்படிங்கிற ஃபங்க்ஷனை closed interval a comma b குள்ள டிஃபைன் பண்றாங்க. அப்படி டிஃபைன் பண்ணும்போது அந்த f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் closed interval a comma b குள்ள தொடர்ச்சியானதா இருக்கணும். அதே நேரம் அதே fங்கிற ஃபங்க்ஷன் ஓபன் இன்டர்வல் a comma b குள்ள வகையிடத்தக்கதாகவும் இருக்கணும். இப்படி ரெண்டு கண்டிஷனும் நிறைவு செய்தது அப்படின்னா நாம ஓபன் இன்டர்வல் a comma b குள்ள ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது, c அப்படிங்கிற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. such that என்ன கண்டிஷனை நிறைவு செய்யும் cங்கிற பாயிண்ட் அப்படின்னா f of b minus f of a divided by b minus a equal to f dash of c. இந்த கண்டிஷனை நிறைவு செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் Cauchy's mean value theorem. If the function f of x and g of x are, இதுல ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். கண்டினியூஸ், அதாவது தொடர்ச்சியானது எதுல அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b ல தொடர்ச்சியானது, அதே மாதிரி ஓபன் இன்டர்வல் a comma b ல வகையிடத்தக்கதா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனோட சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா g of x கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த g of x வகைப்படுத்தும் போது அதாவது g dash of x which is not equal to 0 வா இருக்கணும். g dash of x g of x வகைப்படுத்தும் போது அது equal to 0 வரக்கூடாது. for every x in open interval a comma b. இது வந்து கண்டிஷன். இந்த மூணு கண்டிஷனையும் நிறைவு செய்திருக்கணும். அதே போல மூணு கண்டிஷன் நிறைவு செய்தாதான் இந்த Cauchy's mean value theorem நம்மளால பயன்படுத்த முடியும். அப்படி கண்டிஷன் நிறைவு செய்தது அப்படின்னா ஓபன் இன்டர்வல் a comma b குள்ள c அப்படிங்கிற ஒரு ரியல் நம்பர், ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த c அப்படிங்கிறது என்ன கண்டிஷனை நிறைவு செய்யும் அப்படின்னா f dash of c by g dash of c equal to f of b minus f of a divided by g of b minus g of a. இந்த கண்டிஷனை நிறைவு செய்தது அப்படின்னா அதுதான் வந்துட்டு அதை c அப்படின்னு நிறைவு செய்ததுன்னா அதுதான் Cauchy's mean value theorem. For example, f of x equal to x cube and g of x equal to x square on closed interval 1,2 இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,2 குள்ள. இதை வச்சு நம்மள என்ன சொல்றாங்கன்னா c அப்படிங்கிற வேல்யூவை டிஃபைன் பண்ண சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு Cauchy's mean value தியரம்னா f of x g of x தொடர்ச்சியானதா இருக்கணும். இது ரெண்டுமே வந்து பாலினாமியல் தான். ஸோ 1,2 அப்படிங்கிற இடைவெளியில அது தொடர்ச்சியானதாகவும் இருக்கணும், அதே சமயம் இருக்கும் கண்டிப்பா. அதே போல இது வகையிடத்தக்கதாகவும் இருக்கு. ஸோ வகையிடத்தக்கது அப்படின்னா f dash of x equal to d by dx of x power n is equal to n into x power n minus 1. இந்த ஃபார்முலா படி எங்க nங்கிற இடத்துல 3 இருக்கிறதால 3 into x power 3 minus 1 போது 2. ஸோ இந்த x கியூபை வகைப்படுத்தும் போது 3x square அப்படின்னு கிடைக்குது. ஸோ f dash of x g of x வகைப்படுத்தும் போது g dash of x equal to x ஸ்கொயர் வகைப்படுத்தும் போது 2x அப்படின்னு கிடைக்குது. இதுல a அப்படிங்கிறது இந்த இடைவெளியில இருக்க ஃபர்ஸ்ட் கீழ் எல்லை தான் a, மேல் எல்லை வந்து b equal to 2. நெக்ஸ்ட் இதுல f of b f of a கேட்டிருக்காங்க. ஸோ f of a முதல்ல கண்டுபிடிப்போம். f of a னா f of 1 equal to f of x ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், x கியூப். ஸோ 1 கியூப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மதிப்பு 1. அடுத்தது f of b வேணும் அப்படின்னா f of b ஓட வேல்யூ 2. ஸோ f of 2 equal to 2 xங்கிற இடத்துல 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2 கியூப் equal to 8. அடுத்ததா g of a கண்டுபிடிக்க போறோம். g of a அப்படின்னா g of aங்கிற இடத்துல 1 இருக்கு. அப்போ g of xல x இருக்க வேண்டிய இடத்துல 1ன்னு பிரதியிட்டோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் equal to 1. அடுத்ததா g of b கண்டுபிடிக்கிறோம். g of b equal to g of bங்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. ஸோ 2ன்னு எக்ஸில் ரீப்ளேஸ் பண்ணோம், 2 ஸ்கொயருங்கும் போது என்ன கிடைக்குது, 4. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இன்னும் தேவையானதை எதை விட்டுருக்கோம்னா f dash of c g dash of c இது ரெண்டு தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி f dash of x g dash of x இருக்கிறதால c அப்படிங்கும்போது x பிளேஸில் c போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு f dash of c g dash of c கிடைச்சிரும். f dash of c equal to xக்கு பதிலாக cன்னு போட்டோம்னா 3c ஸ்கொயர், g of x equal to xக்கு பதிலாக cன்னு போட்டோம்னா 2c அப்படின்னு கிடைக்கும். இதில் 2cன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது f dash of c equal to இங்கே என்ன கிடைச்சிருக்கு, 3c ஸ்கொயர் டிவைடட் பை g dash of c equal to by 2c equal to f of b minus f of a அப்படின்னா f of b இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது, f of a 1 இருக்குது. ஸோ 8 minus 1 டிவைடட் பை g of b minus g of a னா 4 minus 1. ஸோ இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 7, இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு c மட்டும்தான் வேணும். ஸோ பெருக்கல்ல இருக்க இந்த பக்கம் 3/2 இந்த பக்கம் வரும்போது 2/3 மாறிடும். ஸோ இப்போ இது மேலே இருக்க 2 பெருங்க, கீழே இருக்க 2 பெருங்க, 14/9. இதுதான் சியோட மதிப்பு. ஸோ இப்போ நீங்கள்
இதை டிவைட் பண்ணி பாருங்க. இந்த ஓப்பன் இன்டர்வல் 1,2 அப்படிங்கிற இடைவெளிக்குள்ள இது வந்து இந்த நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா இதை 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 1.5 5 மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கிறதால மேலே ஒரு கோடு. ஸோ இது வந்து சுழல் தசம எண்ணாக வந்துட்டுருக்கு. ஸோ 1.5 அப்படிங்கிறது தான். 1.5 அப்படிங்கிறது 1க்கும் 2க்கும் இடையில உள்ள ஒரு எண் தான். ஸோ கண்டிப்பாக இதுவும் காச்சிஸ் மீன் வேல்யூ தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம். இது ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்தில் 3 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். FGH அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். என்னன்னா க்ளோஸ் இன்டர்வல் A, Bல கண்டினியூஸாக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் A, Bல டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். அப்படி ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் A, B அப்படிங்கிற இந்த இடைவெளிக்குள்ள C அப்படிங்கிற ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எக்ஸிஸ்ட் ஆகி நிறைவு செய்யற கண்டிஷன் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் F'(C), G'(C), H'(C), F of A, G of A, H of A, F of B, G of B, H of B equal to 0 அப்படிங்கிற இந்த கண்டிஷனை நிறைவு செய்யணும். பெரும்பாலும் ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் அப்படிங்கிறத காச்சிஸ் மீன் வேல்யூ தியரமாக தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா h of x அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை அவங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் காச்சிஸ் மீன் வேல்யூ தியரமாக ரெடியூஸ் ஆயிடுது.